கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்நாள் சேமிப்பை முதலீடு செய்து ஒரு சிறிய கடையை திறக்கிறீர்கள். ஆனால் திறந்த அடுத்த நாளே எதிர்பாராத பெரிய நெருக்கடி ஏற்படுகிறது. அல்லது ஒரு குழந்தையை பெற்று மகிழ்ச்சியான குடும்பத்தை தொடங்கும் வேளையில் திடீரென்று ஒரு சோதனை வருகிறது. நீங்கள் எப்படி உணருவீர்கள்? சாஸ்திரிகள் காணிக்கைகளை செலுத்தி கடவுளின் வழிநடத்துதலின்படி வேறு வழியாக திரும்பிய உடனேயே இயேசுவின் குடும்பத்திற்கு காத்திருந்தது ஒரு விருந்து அல்ல, நள்ளிரவில் ஒரு அவசர பயணம். உலகிற்கு ஒளியாக வந்த இயேசு பிறந்தவுடனேயே சந்தித்த முதல் நிகழ்வு ஒரு உயிருக்கு அஞ்சிய ஓட்டம் என்பது முரண்பாடாக தெரியவில்லையா? சாஸ்திரிகள் ஏரோதின் கட்டளையை மறுத்து திரும்பியதும் கர்த்தருடைய தூதன் யோசேப்பிற்கு தோன்றி, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போய் ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் என்றார். மத்தேயு 2:13. சாஸ்திரிகளின் கீழ்ப்படிதல் யோசேப்பின் குடும்பத்திற்கு உடனே எழுந்து மூட்டை கட்ட வேண்டிய அவசர பணியாக மாறியது. இங்கு ஓடிப்போ என்பது கிரேக்க மொழியில் ஃபைஜ் என்பதாகும். இது வெறும் தப்பி ஓடுவது மட்டுமல்ல, உடனடியாக ஆபத்தை விட்டு விலகி பாதுகாப்பு இடத்திற்குப் போ என்ற வலுவான கட்டளை. இது நாளை காலை ஆயத்தமாவோம் என்பதல்ல, இப்போதே உலகத்தின் அச்சுறுத்தல்களையும் சமரசங்களையும் உதறித் தள்ளுவதாகும். இன்று நமக்கு இந்த ஃபைஜ் என்பது என்ன? நம்மை மெல்ல மெல்ல அழிக்கும் தீய பழக்கங்கள், முடிவில்லாத ஒப்பிடுதலால் வேதனைப்படும் மனநிலை, உலகத்தோடு சமரசம் செய்து வாழ்வோம் என்ற சோதனை ஆகியவற்றிலிருந்து உடனடியாக விலகுவதாகும். சில நேரங்களில் அந்த முடிவு நள்ளிரவில் தனியாக பயணம் செய்வது போல தனிமையாகவும் கடினமாகவும் இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அந்த நள்ளிரவு பயணம் ஒரு தோல்வியல்ல, அது உயிரை பாதுகாக்க கடவுள் செய்த ஒரு மூலோபாய பின்வாங்கல் ஆகும். எல்லாம் வல்ல கடவுள் ஏரோதை ஏன் ஒரே அடியில் வீழ்த்தாமல் குழந்தை இயேசுவை தப்பிக்க வைத்தார்? வேதவசனம் சொல்கிறது, எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். வசனம் 15. இது இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட எகிப்திலிருந்து புறப்படுதலை எக்ஸோடஸ் நினைவுபடுத்துகிறது. இயேசு நம்மைப் போலவே துன்பம், பயம் மற்றும் அகதி பாதையில் நடந்து ஒரு புதிய விடுதலையின் பாதையை திறக்கிறார். அவர் மரணத்தின் அதிகாரத்திலிருந்து நம்மை மீட்க மிக தாழ்ந்த இடத்திற்கு இறங்கி வந்த இரட்சகர். உங்கள் வாழ்க்கை இப்போது இருண்ட நள்ளிரவு போல தெரிகிறதா? உலகம் உங்களை ஏரோதை போல நெரிக்கலாம். ஆனால் இயேசு ஏற்கனவே அந்த இருண்ட பாதையில் உங்களுக்கு முன்னால் நடந்து சென்றுள்ளார். கீழ்ப்படிந்த உடனேயே ஏன் இருள் வருகிறது என்று வருத்தப்பட வேண்டாம். அந்த இரவு கடவுள் உங்களை தன் கைகளில் ஏந்தி மிகவும் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றும் நேரமாகும். சாஸ்திரிகளைப் போல உலகத்தின் வழிகளை மறுத்து இயேசுவின் வேறு வழியை தேர்ந்தெடுங்கள். அது களைப்பாகவும் தனிமையாகவும் இருந்தாலும் அந்த பாதையின் முடிவில் நிச்சயமாக உயிர்த்தெழுதலின் வாழ்வும் மகிமையும் காத்திருக்கிறது. இப்போதே புறப்படு என்ற ஆண்டவரின் சத்தத்திற்கு நம்பிக்கையுடன் கீழ்ப்படிய உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன்.